அன்பான நேயர்களே, இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகும் கதை உலக வரலாற்றிலும் புராண கதைகளிலும் மிகவும் பிரபலமான ஒன்று. அது காதலால் ஆரம்பித்தாலும் பின்னர் பெரும் போரை ஏற்படுத்தியது. அந்த கதையின் நாயகர்கள் பாரிஸ் மற்றும் ஹெலன். மிக பழைய காலத்தில் கிரேக்க தேசத்தில் பல ராஜ்யங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று ட்ரோஜன் நாடு. அந்த நாட்டின் இளவரசன் தான் பாரிஸ். பாரிஸ் அழகிலும் வீரத்திலும் நல்ல மனதிலும் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர். அந்த காலத்தில் மற்றொரு பெரிய ராஜ்யம் ஸ்பார்ட்டா என்று அழைக்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தின் ராணியாக இருந்தார் ஹெலன். ஹெலன் மிகுந்த அழகும் நற்பண்பும் கொண்டவர். உலகின் அழகிய பெண் என்று கூட அனைவரும் அவரை புகழ்ந்தனர். இப்போது விதி எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். பாரிஸ் ஸ்பார்ட்டாவுக்கு சென்றபோது ஹெலனை பார்த்தார். அங்கே அவர் மனம் முழுவதும் ஹெலனின் அழகிலும் நற்பண்பிலும் ஈர்க்கப்பட்டது. ஹெலனும் பாரிஸின் நற்குணங்களை பார்த்து அவரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டார். இதுவே அவர்களது கதையின் தொடக்கம். ஆனால் நேயர்களே, சில சமயம் காதல் என்பது மகிழ்ச்சி மட்டுமல்ல, அது சில நேரங்களில் பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும். அதுபோலத்தான் இந்த கதையிலும் நடந்தது. ஹெலன் ஏற்கனவே ஸ்பார்ட்டாவின் மன்னனின் மனைவியாக இருந்தார். எனவே பாரிஸும் ஹெலனும் ஒன்றாக இருந்தது அந்த நாட்டின் மன்னருக்கு மிகப்பெரிய அவமதிப்பாக உணரப்பட்டது. அதனால் கோபத்தில் எரிந்த ஸ்பார்ட்டாவின் மன்னர் கிரேக்கத்தின் மற்ற எல்லா மன்னர்களையும் கூட்டி ட்ரோஜன் நாட்டுக்கு எதிராக போர் தொடங்கினார். அந்த போர்தான் ட்ரோஜன் போர் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டது. அது 10 ஆண்டுகள் நீண்டது. எண்ணற்ற வீரர்கள் போரில் உயிரிழந்தனர். அந்த போரின் பின்னணியில் இருந்த காரணம் பாரிஸ் மற்றும் ஹெலனின் காதல். ஆனால் அன்பான நேயர்களே, இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அது என்னவென்றால், காதல் என்பது ஒரு அழகான உணர்ச்சிதான். அது 2 இதயங்களை இணைக்கிறது. ஆனால் அதை மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் நல்ல முறையில் வாழ்த்தல் தான் உண்மையான அன்பு. பாரிஸ் மற்றும் ஹெலனின் காதல் உலகம் முழுவதும் பிரபலமானது. அது மகிழ்ச்சியோடு தொடங்கினாலும் துயரத்தில் முடிந்தது. இருப்பினும் இன்று வரை அந்த கதை உலகின் மிகப்பெரிய காதல் துயர காவியம் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. அன்பான நேயர்களே, இந்த கதையை கேட்டு நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, காதல் என்பது அழகான ஒன்று. ஆனால் அது எப்போதும் நம் வாழ்க்கைக்கும் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும். அதுவே உண்மையான அன்பு. இதுதான் பாரிஸ் மற்றும் ஹெலனின் கதை.